ஹாய் அன்புள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வேலன்குடியிலேருந்து நான் உங்கள் நந்தினி. எல்லார் வீட்லேயும் சண்டே நாளே ஸ்பெஷல் தான். நம்ம வீட்லேயும் நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் ஸ்பெஷல். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? இதுதான் அந்த நெத்திலி கருவாடு. நான் மார்க்கெட்டில் லாஸ்ட் சண்டே வாங்கிட்டு வந்ததுங்க, சாரி தேர்ஸ்டே. அதை என்ன பண்ணிங்கன்னா, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு சுடு தண்ணி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அது ஒரு மாதிரி இந்த ஸ்டிஃப்னஸ் போய்ட்டு கொஞ்சம் வளவலன்னு ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் அதோட தலையையும் உள்ளே பிளாக்காக ஒன்று இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு தனியாக வச்சுருங்க. தேவையானது ஒரு கையளவு வெங்காயம், பூண்டு, தக்காளி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நாங்கள் 3 பேர்னால 3 தக்காளி சேர்த்தேன். கொஞ்சம் புளி தண்ணி ஊற வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் மோஸ்ட்லி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் இது ரெண்டுமே ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக வரும். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கருகாமல் இருக்கணும். ஸோ லாஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவு குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு, வத்த குழம்புக்கெலாம் முழுசாக சேர்த்தா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அம்மா. ஸோ அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். நான் வீடியோ எடுக்க எப்பவுமே பாப்பா ஹெல்ப் பண்ணுவான். அன்றைக்கி படிச்சுட்டு இருந்தனால நானே வீடியோ எடுத்தனால பாத்திரம் பயங்கரமாக சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சுட்டு நான் பண்ணிகிட்ருந்தேன். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பூண்டை கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பூண்டை தட்டி சேர்த்து பாருங்கள், அதோடய ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம சமைக்கிறப்பே நமக்கு கம்மன் ஸ்மெல் வந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஓகே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சமைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் சமைக்கிறப்ப அந்த ஸ்மெல்லை நானே ஸ்மெல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமே தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளவோ, இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கருவாடுனா உடனே ஃபினிஷ் ஆகாது, கொஞ்சம் நாள் நம்ம வச்சு சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புளி சேர்க்கறனால 3-4 டேஸ் வச்சுக்கலாம். நான் மஞ்சத்தூள் அம்மா கொடுக்குற அம்மா அரைச்சி தர மிளகாத்தூள் தான் எப்பயுமே எல்லாத்துக்குமே மட்டன் குழம்பு, சிக்கன் எல்லாத்துக்குமே அதே தான். ஸோ ஒரு அம்மா கொடுக்குற மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுற ஆள்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றணும், லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, அது கருகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த ராஸ்மெல்லாம் போகணும். மிளகாத்தூளோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் கருவாடை ஆட் பண்ணிடுங்க. கருவாடை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அந்த கருவாட்டில் அந்த குழம்போட சாறு நல்லா இறங்கணும். அந்த பதத்துக்கு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் புளி தண்ணி ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அந்த புளி தண்ணி, மசாலா ஸ்மெல் எல்லாமே போகணும். அந்தளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, கிரேவியாக வேணால் கிரேவியாக, இல்லை தண்ணியாக வேணால் தண்ணியாக, அந்தளவு நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் கிரேவி மாதிரி வைக்கலாம் தான் பிளானு. ஏன்னா டியூஸ்டே நான் சாமி கும்பிடுவேங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த 2 டேஸில் நம்ம ஃபினிஷ் பண்ணின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கிரேவி மாதிரி தான் வச்சேன். ஃபைனலாக நம்ம கருவாட்டு குழம்பு கமன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா சிஸ்டர்ஸ் வைப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணணும்.